ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோட்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் கம்பெனியோட அடுத்த கட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு பாகமாக தான் பார்த்தீங்கன்னா மார்ச் 28 ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த இண்டெக்ஸஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க, சில ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறாங்க. அது எந்தெந்த இண்டெக்ஸ் நீ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நீ பார்த்தீங்கன்னா நிஃப்டி 100 இண்டெக்ஸ், அதுலேருந்து சில ஸ்டாக்ஸ் எல்லாமே வெளியே போகுது, சில ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு நிஃப்டி 100 இண்டெக்ஸ் அதில் பார்க்கும்போது 5 ஸ்டாக்ஸ் வந்து உள்ளே வருது, 5 ஸ்டாக்ஸ் வெளியே போகுது. அதில் வெளியே போகிற ஸ்டாக்ஸ் அதானி டோட்டல் கேஸ், பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட், அடுத்தது இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன், ஐஆர்சிடிசி, என்ஹெச்பிசி, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. எதெல்லாம் அந்த நிஃப்டி 100 இண்டெக்ஸுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன், ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா, இந்தியன் ஹோட்டல், ஸ்விக்கி, இது எல்லாமே உள்ளே வருது. அது போக அதானி டோட்டல் கேஸ் லிமிடெட், பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட், இந்தியன் ரயில்வே, இது ஐஆர்சிடிசி, என்ஹெச்பிசி, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இது வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50லேருந்தும் ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிஃப்டி 50ல் வந்து ஜொமேட்டோவும் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனும் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸும் வெளியே போகிறாங்க. இதனால பிபிசிஎலுக்கு ஒரு $240 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஃப்ளோ ஆகுது. பிரிட்டானியாவுக்கு $260 மில்லியன் வந்து அவுட்ஃப்ளோ ஆகுது. இதில் ஜொமேட்டோக்கு $702 மில்லியன் வந்து இன்ஃப்ளோ ஆகுது. அது மாதிரி ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸுக்கு ஒரு $404 மில்லியன் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோ ஆகுது. அதாவது எந்த ஸ்டாக்ஸ்லாம் ஆட் ஆகுதோ அவங்களுக்கு இன்ஃப்ளோ ஆகுது, எந்த ஸ்டாக்லாம் வெளியே போகுதோ அவங்களுக்கு எல்லாமே அவுட்ஃப்ளோ ஆகுது. இதில் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் வந்து பிபிசிஎல் அண்ட் பிரிட்டானியா வந்து ஆட் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க நிஃப்டி 50லேருந்து ரிமூவ் ஆகுறதுனால இதில் ஆட் ஆகுறாங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், சிஜி பவர், ஹியூண்டாய் மோட்டார்ஸ், இந்தியன் ஹோட்டல், ஸ்விக்கி எல்லாம் ஆட் ஆகுறாங்க. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கம்பெனிஸும் ஆட் ஆகுறாங்க. இது எல்லாமே எப்போ எஃபெக்டிவ் வருது அப்படின்னா மார்ச் 28 எஃபெக்டிவ் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. ஸோ அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா டாரிஃப் வந்து அதிகரிச்சுட்டே போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் கோல்டோட ப்ரைஸ் அதிகரிச்சிருக்குது. ஸோ இப்போ யூரோப்பியன் யூனியனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அதிக அளவில் டாரிஃப் போடுறதுனால அமெரிக்கன் பேங்க்ஸாக இருக்கிற ஹெச்எஸ்பிசி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபி மார்கன், இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டை லண்டன்லேருந்து நியூயார்க்குக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இதை வந்து நார்மல் ஃப்ளைட் மூலமாட்டு, பர்சஞ்சர் ஃப்ளைட் மூலமாட்டு தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு வராங்க. கோல்டு அவங்க சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன்னா பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி, ஜியோகிராஃபிக்கல் லெவலில் பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி நடக்கும்போது கோல்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபஸ்ட் அசட்டாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இதனால நியூயார்க்கில் லண்டனில் இருக்க கோல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூயார்க்குக்கு எடுத்துகிட்டு வராங்க. இதில் வந்து கோல்டோட வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க எடுத்துகிட்டு வர்றது ஃபஸ்ட்டு ஹெச்எஸ்பிசி, அவங்க வந்து எவ்வளோத்துக்கு எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்க வந்து சிக்னிஃபிகண்ட் பில்லியன்ஸ் அமௌண்ட் ஆஃப் கோல்டு வந்து எடுத்துகிட்டு வரோன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி ஜேபி மார்க்கெட் வந்து $4 பில்லியன் ஒர்த் ஆஃப் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நியூயார்க்கில் கொண்டு வந்திருக்காங்க லண்டனில் இருந்து. இது வந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃப்ளைட்டில் அதிக அளவில் கோல்டை வந்து அங்கேருந்து லண்டன்லேருந்து நியூயார்க்கு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூரோப்பை கம்பேர் பண்ணும்போது அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் அதிகமாக சேல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கோல்டு வந்து ஹை லெவலாட்டு $2942.70 per ounce ரீச் பண்ணிச்சு February 11. கோல்ட்மேன் சாக்ஸ் சிட்டி என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா, இல்லை கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்கிறது கோல்டு $3100 per ounce வந்து 2025 எண்டுக்குள்ளே டச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக இது வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஜியோஜிட் ஃபினான்ஷியல் சர்வீஸோட ஆனந்த் ஜேம்ஸ், இவர் என்ன சொல்கிறாருன்னா, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 22,000 பாயிண்ட்ஸை கூட டச் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாரு. இப்போவுமே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 23,000 பிரேக் பண்ணி கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 23,000 பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ 22,000 தொடர்றதுங்கிறது பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி அது வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. மார்ச்சில் 21,000 வரைக்கும் வரும்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலை நான் படிச்சிருந்தேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதுதான் நடக்குதுன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் இவர் ஆனந்த் ஜேம்ஸ் வந்து சீஃப் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜியோஜிட் ஃபினான்ஷியல் சர்வீஸில் இவர் வந்து இப்படி சொல்கிறாரு. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது நடக்குதா இல்லையான்னு சொல்லி. நெக்ஸ்ட் 2 to 3 வீக்ஸில் இது நடக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அப்டேட் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கு, அதாவது பென்னி ஸ்டாக்லேருந்து மல்டி பேக்கராக வந்திருக்கு. பட் அதோட மார்க்கெட் கேப்லேஷன் வெறும் 2000 கோடி தான் இருக்குது. பட் இதில் நான் என்ன பார்த்தேன்னா, 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா 1.49 crores வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 14,825% 5 இயர்ஸில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட நேம் வந்து இன்டோ தாய் செக்யூரிட்டிஸ் லிமிடெட். இதான் இந்த ஸ்டாக்கோட நேமு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வந்து $13.40 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2200 வரைக்கும் போயிட்டு இந்த ஸ்டாக் லாஸ்ட் மார்க்கெட்டில் நான் பார்த்தேன் $1992 க்ளோஸ் ஆயிருக்கு.
2200 வரைக்கும் இதோட 50 DV ஹை இருக்குது. பட் ஆக்சுவலி இதோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கலண்டர் இயர் 21 வந்து 1205% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 22ல் 456% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இயர் ஆன் இயர் பேசிஸில் கொடுத்துருக்கு. நான் லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தேன், 506% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸு இந்த வேணா அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஸ்க்ரீனரில் எடுத்து பாருங்கள். லாஸ்ட் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா 506% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அப்ராக்சிமேட்டாக நான் கிளியர் கட்டாக ஸ்க்ரீனர்லேருந்து தான் எடுத்து சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 1992 இருக்குது. பி ரேஷியோ 156 இருக்குது. பட் இது வந்து ரொம்பவே ஹைலி ஓவர் வேல்யூ. ஆல்ரெடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பென்னி ஸ்டாக்ஸுங்கிறதே பார்த்தீங்கன்னா லக் பேஸ் தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. பட் இப்போ கை வைக்க முடியாது, ஹைலி ஓவர் வேல்யூடு. இது வந்து இண்டோ தாய் செக்யூரிட்டிஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. யாருக்கிட்டையாவது இந்த ஸ்டாக் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பென்னி ஸ்டாக்னு நீங்கள் கேட்பீங்க. இதனால தான் பென்னி ஸ்டாக் எந்த பென்னி ஸ்டாக்னே நம்ம சூஸ் பண்ண முடியாது. 100ல் ஏதாவது ஒரு பென்னி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். பட் அது வந்து நம்ம எக்ஸாக்டாக பென்னி ஸ்டாக்ஸில் வந்து கணிக்க முடியாது. அதுதான் உண்மை. ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்த அப்டேட், இவங்களுக்கு ஒரு 288 கோடி ஒர்த் ஆஃப் கவாச் டெண்டர் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 71 ஸ்டேஷனில் ஆன்டி கொல்யூஷன் டெக்னாலஜி, 502 ரூட் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸ்கினிடர் எலக்ட்ரானிக்ஸ் இவங்க கொடுத்த அப்டேட், ஸ்கினிடர் எலக்ட்ரிக் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளான்ட் வந்து இந்தியாவில் ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3 மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து இந்தியாவில் போட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஜேபிஎம் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு, இவங்க வந்து அவங்களோட சப்சிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி டைல்யூஷன் பண்ண இருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கடனை குறைக்கிறதுக்கு நெக்ஸ்ட் 6 to 9 monthsல வந்து அவங்களோட சப்சிடியில் அந்த டைல்யூஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட டோட்டல் டெப்ட்னு பார்க்கும்போது ஒரு 2500 கோடியிலேருந்து 3000 கோடி வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. லாங் டேர்ம் ப்ளஸ் வந்து ஷார்ட் டேர்ம் எல்லாமே சேர்த்து இவ்வளோ இருக்குது. ஸோ அந்த கடனை குறைக்கிறதுக்கு வேண்டி நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் க்ரோத்தை டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறாங்க. இவங்களோட ஆர்டர் புக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. கிட்டத்தட்ட 11,000 பாசஸ் வந்து வச்சிருக்காங்க ஆர்டர் புக்கு. இது எல்லாமே ஃபினான்ஷியல் 27க்குள்ளே டெலிவரி பண்ணக்கூடிய ஆர்டர் புக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜேபிஎம் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது இது வந்து பாரோவர்ஸ்க்கு ஒரு நல்ல நியூஸாக இருக்கும் போல் அப்படி தெரியுது. என்னன்னா இந்த ஃப்ளோட்டிங் ரேட் லோன்ஸுக்கான இந்த லோன் ஃபோர் க்ளோஷர் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணலாம். அதாவது லோன் ஃபோர் க்ளோஷர் சார்ஜஸ் இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ வந்து பப்ளிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து அதுக்கான டிராஃப்ட் ரூல்ஸ் வந்து March 21, 2025 ரிலீஸ் பண்ணுவாங்க போல். அதாவது ப்ரீபேமெண்ட் பெனால்ட்டிஸ் நெக்ஸ்ட் வந்து ஃபோர் க்ளோஷர் சார்ஜஸ் வந்து இந்த ஃப்ளோட்டிங் ரேட் லோன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ முடிவு எடுத்திருக்காங்க. பட் ஆக்சுவலி பப்ளிக் கிட்ட வந்து அந்த ஃபீட்பேக் கேட்கறதுக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான டிராஃப்ட் ரூல்ஸ் வந்து March 21, 2025 சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஆர்பிஐ கொடுத்த அப்டேட். பட் ஆக்சுவலி இது வந்து பாரோஸ்க்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் ஐபிஓ வர கம்பெனிஸ், நெக்ஸ்ட் வந்து ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகிற கம்பெனிஸ், அதோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். பட் ஆக்சுவலி இது வந்து ஒர்த்தா அப்படிலாம் கிடையாது. பட் டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற அவ்வளோதான். நியூக்ளியஸ் ஆஃபீஸ் சொல்யூஷன் ஐபிஓ அப்படிங்கிற ஒரு ஐபிஓ இருக்குது. February 24 சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகி February 27 க்ளோஸ் ஆகுது. இது வந்து ப்ரைஸ் இஷ்யூன்னு சொல்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 31.70 crores வந்து அவங்க ரைஸ் பண்ணுறாங்க போல். இது ஃப்ரெஷ் இஷ்யூ மூலம் மட்டும் 13.55 lakh ஷேர் வந்து இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. 234 ரூபா per ஷேருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஐபிஓட நேம் வந்து நியூக்ளியஸ் ஆஃபீஸ் சொல்யூஷன் ஐபிஓ. February 24 ஓப்பன் ஆகி 27 க்ளோஸ் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநாத் பேப்பர் ஐபிஓ. February 25 ஓப்பன் ஆகி 28 க்ளோஸ் ஆகுது. 23.36 crores வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரைஸ் பண்ணுறாங்க. 53.10 lakh ஷேர், 44 ரூபா per ஷேருக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாலாஜி பாஸ்பேட்ஸ் ஐபிஓ 28 February 28 ஓப்பன் ஆகி 4 க்ளோஸ் ஆகுது. 71.58 lakh ஷேர் வந்து இதில் டிஸ்ட்ரிபியூட்டன் ஆகுது. ஆனால் இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்டு 59.40 lakh ஷேரும் 12.18 lakh ஷேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாலாஜி பாஸ்பேட்ஸ் ஐபிஓ அவங்க கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி ப்ரைஸ் பேண்ட் வந்து என்ன அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா இதுக்கு டைம் இருக்கிறதுனால அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹெச்பி டெலிகாம் இந்தியா February 20 ஓப்பன் ஆகி 24 க்ளோஸ் ஆகுது. இந்த ஐபிஓட ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அவங்க சொல்கிறது 34 ரூபா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஐபிஓ ஓப்பன் ஆச்சு. பட் ஆக்சுவலி இன்னும் க்ளோசிங் டேட் முடியலை. நாளைக்கு க்ளோசிங் டேட் முடியுது. 34.23 கோடி வந்து ப்ரைஸ் இது டோட்டல் ரைசிங். ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்டு 31.69 lakh ஷேரு 108 ரூபா ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாஸ்தக் ஃபுட் டெக் ஐபிஓ. இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு 24 நாளைக்கு க்ளோஸ் ஆகுது.
ப்ரைஸ் இஷ்யூ அவங்க சொல்கிறது டோட்டலாட்டு 14.92 crores வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணுறாங்க. 15.88 lakh ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. 94 rupees per ஷேர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பீஸ் ஆசன் எக்ஸ்ப்ளோடெக் ஐபிஓ இது வந்து 21 ஓப்பன் ஆகி 25 க்ளோஸ் ஆகுது. இதுவும் ஓப்பன் ஆகிடுச்சு. இது வந்து எஸ்எம்இ ஐபிஓ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே 25 க்ளோஸ் ஆகுது. ஸோ 59.93 crores வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணுறாங்க. 34.25 lakh ஷேர். அப்போ ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் பேண்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 165 ரூபாலேருந்து 175 ரூபா அந்த ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீக்கில் லிஸ்ட் ஆகிற ஐபிஓஸ் அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பவர் ஐபிஓ இது வந்து February 24 பிஎஸ்சிஎன் என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராயல் ஆர்க் எலக்ட்ரோட்ஸ் ஐபிஓ 24 என்எஸ்சி எஸ்எம்இ இண்டெக்ஸில் இது லிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தேஜாஸ் கார்கோ ஐபிஓ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா February 24 என்எஸ்சி எஸ்எம்இ இதில் வந்து லிஸ்ட் ஆகுது. ஹெச்பி டெலகாம் இந்தியா ஐபிஓ இது வந்து 25 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ லிஸ்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா February 28 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது போக ஸ்வாஸ்டெக் ஃபுட்டெக் ஐபிஓ இது வந்து 28 லிஸ்ட் ஆகுது. பீஸ் ஆசன் எக்ஸ்ப்ளோடெக் ஐபிஓ March 3 லிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இந்த ஐபிஓஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட் முடிஞ்சு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ஆகிற டீட்டெயில்ஸு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி இது எல்லாமே எஸ்எம்இ ஐபிஓ இருக்குது. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து அப்ளை பண்ணுறது பெட்டர். பிளைண்டாக போய் அப்ளை பண்ணிடாதீங்க. டாடா ப்ராஜெக்ட்ஸோட ஆர்ட்சன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. டாடா ப்ராஜெக்ட்ஸோட ஆர்ட்சன் இன்ஜினியரிங் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப் பில்டிங் யூனிட் வந்து கொச்சியில் செட்டப் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்ட்சன் இன்ஜினியரிங் வந்து டாடா ப்ராஜெக்ட்ஸோட ஒரு சப்சிடியாக இருக்குது. இவங்க வந்து பேசஞ்சர் ஷிப் பில்டிங் யூனிட் வந்து கொச்சியில் போட போகிறாங்க. மலபார் சிமெண்ட் அதாவது ஸ்டேட் பப்ளிக் செக்டார் அந்த அசோசியேஷன் மலபார் சிமெண்ட்ஸ் லிமிடெட் அவங்களுக்கு கூட சேர்ந்து போட இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அந்த 2 கம்பெனிஸும் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது 100 டன் கேட்டரிங் வெசல்ஸ் மூலமாட்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பிரதான் மந்திரி கதி சக்தி ப்ராஜெக்ட் அது மூலமாட்டு இவங்களுக்கு மானியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏன்னா இது ஒரு மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லி ஆர்ட்சன் இன்ஜினியரோட சிஇஓ இருக்கிற சஷாங்க் அவர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா ₹8 அந்த ஷிப் பில்டிங் பிஸ்னஸில் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி அவர் அப்டேட் கொடுத்துருக்காரு. இது வந்து ஆர்ட்சன் இன்ஜினியரிங் டாடா ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 370 கோடி ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 31 வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 31 50 மில்லியன் பேசஞ்சர் ஆனுவலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கார்கோ டெர்மினலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நியூவாட்டு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கார்கோ கெப்பாசிட்டியை வந்து 4 lakh tons per annum அதே இன்க்ரீஸ் பண்ண ஐடியா போட்டிருக்காங்க. இது வந்து ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் கொடுத்த அப்டேட்டு. போட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஏர்பாட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி ஃபினான்ஷியல் 25 to 26 ஒரு 2000 கோடி ஐபிஓ வர போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க ஃபஸ்ட் டைம் ஐபிஓ வந்தாங்க 2022 2000 கோடி பப்ளிக் இஷ்யூ பண்ண போகிறோன்னு சொல்லி. ஸோ அந்த டைமில் மார்க்கெட் கண்டிஷன் அன்ஃபேவரபுளாக இருந்ததுனால அந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணாங்க. இப்போ மறுபடியும் வரும்னு சொல்லி போட் தரப்பில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.